அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னும் ஒரு நீரிழிவு சம்பந்தமான ஒரு மருத்துவ குறிப்பு இது. அதிமூத்திரம் அதிதாகம் தான் இதுக்கும். ரொம்ப யூரின் போயின்னே இருப்பாங்க நைட்டில் அடிக்கடி எழுந்திரிச்சு. அது மாதிரி போகிறவங்களுக்கு இதுவும் மிக எளிமையான முறை தான், நீங்கள் வீட்டிலே செய்யலாம். கடுக்காய் தோல் 100 கிராம், தாண்டிக்காய் தோல் 100 கிராம், நெல்லி முள்ளி 100 கிராம், மூங்கில் இலை 100 கிராம், மஞ்சள் 100 கிராம், மரமஞ்சள் 100 கிராம், நாவல்பட்டை 100 கிராம், ஆவாரம்பட்டை 100 கிராம். இவைகள் அனைத்தையும் நல்லா இடித்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 4 முறை, காலைல மத்தியானம் சாயங்காலம் நைட்டு, அது மாதிரி 4 முறை இதை கஷாயம் பண்ணி குடிக்கணும். ஒரு அரை டம்ளர் குடிக்கலாம், 50 ml குடிக்கலாம். இந்த கஷாயத்தோட அயச்சந்தூரம் சாப்பிட்லாம், அயகாந்த சந்தூரம் சாப்பிட்லாம், அயகாந்த சந்தூரம், அபிரேக் பஸ்மம் சாப்பிட்லாம். இந்த செந்தூரம் பஸ்பம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அளவு தெரியாமல் சாப்பிடக்கூடாது. 100 மில்லிகிராம் தான், அதாவது ஒரு சிட்டிகை அளவு தான் சாப்பிட்ணும், ரொம்ப சாப்பிடக்கூடாது. இந்த கஷாயத்தோடு சாப்பிட்டிங்கன்னா நல்ல பயன்படும். இந்த மருந்து சாப்பிடும்போது நல்ல உங்களுக்கு மருந்து நல்லா அந்த நோயை குணப்படுத்தும். இது ஒரு நல்ல சிறப்பான முறை தான். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் அடுத்த தகவல் இது நீரிழிவுக்கு நான் போடுறேன், அதை நீங்கள் கேளுங்க. எது உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த அயச்சந்தூரம், அயகாந்த சந்தூரம், காந்த சந்தூரம், அபிரேக் பஸ்மம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து கடையில் தான் வாங்கிக்க முடியும். இது நம்ம செய்ய முடியாது. இதெல்லாம் செய்யணுன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் இந்த சூரணம் மாதிரிலாம் செய்கிறது வைத்தியர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இதை மருந்து செந்தூரம்னும் போது அது உடனே செய்யக்கூடிய காரியம் கிடையாது. ஒரு மருந்து செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது செந்தூரமும் அது தனி ஒரு முறை தான் அது. அதனால் அது கடையில் வாங்கி தான் நல்லது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த சூரண மெத்தட்லாம் நம்ம செய்யலாம். செந்தூரம் கடையில் தான் வாங்கிக்கணும். நாட்டு மருந்து கடையில் விற்கும், இல்லை சித்தா ஃபார்மசியில் கிடைக்கும். வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க. அளவு மட்டும் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்கிட்ட ஃபோனில் கேட்டாலும் நான் சொல்லுவேன். அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், உங்கள் பக்கத்தில் யாருன்னா வைத்தியர்கள் தான், அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் அதை அளவு அதிகமாகலாம் செந்தூரம் சாப்பிடக்கூடாது. ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சூரணம் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. செந்தூரெல்லாம் வைத்தியர் ஆலோசனைப்படி தான் சாப்பிட்ணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.